ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு கிராஸ் பார்ட்டு எந்த அளவுக்கு கட் பண்ணுறது, நுணுக்கமாக கட் பண்ணுறது தேவையோ முக்கியமோ, அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக இந்த பட்டியும் நம்மளுக்கு முக்கியமானது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த செஸ்ட் பார்ட்டு பார்த்தீங்கன்னா இது எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இதை தாங்கி பிடிக்கிற கீழே இருக்க பெல்ட்டு தான் இது. ஸோ இந்த பெல்ட்டு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக நம்ம வைக்க முடியுமோ வைக்கணும். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, கேன்வாஸ் கூட வாஷ் பண்ணால் ஒரு மாதிரி ஆயிரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு இதுக்கு இன்சைடு வந்து ஒரு 4 கிளாத்னாலும் இந்த பெல்ட்டுக்கு கொடுத்தே ஆகணும். நம்ம 4 கிளாத்து கொடுத்தா தான் இங்கே நம்ம வைக்கிற ஷேப் பார்த்தீங்கன்னா இந்த ஷேப் வந்து உடம்புல, அதாவது இந்த இடம் டைட்டாக பிடிச்சி இந்த ஷேப் வந்து அழகாக தெரியும். ஸோ செஸ்ட் பார்ட்டு எந்த அளவுக்கு கிராஸாக நம்ம எடுக்கிறோமோ அந்த அளவுக்கும் அழகாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக நம்ம இந்த பெல்ட்டை வைக்கிற முறையிலையும் தான் அதோட பார்ட் வந்து அழகாக தெரியுது. அதாவது இந்த இடத்த எடுத்து காமிக்கிறது இதுதான். ஸோ இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். ட்ரை பண்ணுங்கள்.